நாங்கள் கடன் செல்ல போறோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமாக நாங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டும். அநேக தேசங்கள்ல இன்னைக்கு யுத்தங்களும், வேதனைகளும், வன்முறைகளும், அதாவது என்ன சொல்றது என்று தெரியவில்லை. ஒரு தெய்வீக பாதுகாப்பு எங்கள் தேசங்களுக்கு வேணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேணும். விசேஷமாக வீட்டை விட்டு வெளியில போற பிள்ளைகள் போய் பாதுகாப்பாய் வர வேண்டும். இந்த பாதுகாப்புக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்க போகின்றோம். அடுத்ததாக தேசத்தினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு அநேக இடங்கள்ல யுத்தங்கள் நடக்கிறதால, இயற்கை அழிவின் சீற்றங்கள் இருக்கிறதால, விளைச்சல்கள் விளை நிலங்கள் சேதமாக்கப்படுகிறதால, விலைவாசிகள் அதிகரிப்பு, விளை நிலங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. அது இல்லாத கஷ்டங்களும், இன்றைக்கு வேலையில்லா பிரச்சனைகளும் எத்தனையோ பிள்ளைகளை வாட்டி வதைக்கிறது. அது மாத்திரமல்ல, விபத்துகள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வாகனத்தை ஒரு நிதானம் இல்லாமல் அவதான குறைவில வாகனத்தை செலுத்தி இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் போற சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்படியாம அவங்களை ஒரு மேன்மைப்படுத்தி பார்க்கிற ஒரு ஒரு பெருமையின் ஆவி இந்த நாட்கள்ல கடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருமையின் ஆவியை எப்படி சொல்றது என்று சொன்னால், ஆவிக்குரிய கண்ணோடு சொல்லுவேன். இது சத்துருடைய திட்டம், சத்துருடைய இருக்கிற கண்ணி இதை தொறிக்கொண்டு போகும்படியா அப்படின்னு கட்டி செபிக்க இன்னைக்கு கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில உங்களை நான் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுரம் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம் ஒருமனப்பட்டவராய். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசு வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதி கூட அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய பகுதியானது தேசங்களுக்காக, தேசங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு, அந்த ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக, போக்குவரத்தின் பாதுகாப்புக்காக. நிச்சயமா கடந்த நாட்கள் எல்லாம் அவ்வளவோ விபத்துகள், வேதனைகள், கண்ணீர்கள், எப்படி இப்படிப்பட்ட ஒரு அதாவது அரசாங்கம் கொடுக்கிற சட்ட திட்டங்களுக்கு மேலாக அவர்கள் வாகனத்தை செலுத்துகிறார்கள். புதி போதையில வாகனத்தை செலுத்தி அப்படியாக விபத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாத ஆவியை, முரட்டாட்டத்தின் ஆவியை, இந்த குருட்டாட்டத்தின் ஆவியை கண்டிந்து கட்டி செபியுங்க. கத்தர் தேசத்தை, நகரத்தை காவலால விழித்திருப்பது விருதா. அப்படியாக பாதுகாக்கும்படியாக தேவிய பாதுகாப்புக்கு அச்சபையும் உங்களோட ஒருமைப்படுது. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. பாஸ்டர் கொடுத்த செய்தி ரொம்ப எனக்கு அது ரியலி டச்ட் மீ. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மனம் தேவை ஆண்டவரே. அப்பா, ஒரு மனப்பட்டு நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எப்பொழுதும் நாங்க ஒரு மனதோட நாங்க எதை செய்தாலும் ஆண்டவரே, அது உங்களுக்கு ஆண்டவரே அது மகிழ்ச்சியா இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் சந்திரசேகரன் கல்கரியில இருந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. அந்த நேரம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எங்களையும் ஆசீர்வதித்து போனாரு. இப்பொழுது அவர் சங்கமம் வானொலியில் வந்து எங்களுக்கு கொடுத்த செய்திக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி சுவாமி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு யாவருக்கு நாங்க எங்க இருந்தாலும் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுத்து உங்களோட ஆவியோட உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். வண்ணாந்தத்தில் இருந்தவர்களை நடத்தி சென்ற தகப்பனை இப்பொழுதும் ஆண்டவரே, எப்படி இந்த ஆபத்துக்களால நடக்கிற எல்லா விதமான ஆபத்தான நிகழ்ச்சி, ஆபத்தான நேரங்களும் ஆண்டவரே, நீங்க கூறியிருக்கீங்க ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீங்க ஐயா. அப்பா, நீங்க இவர்களை எல்லாரும் ஆண்டவரே எப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா, இந்த நோயினாலேயோ ஆக்சிடென்ட் மூலமாகவோ சுனாமி மூலமாகவோ என்ன விதமான பிரச்சனையில இருந்தாலும் நீங்க எங்களுக்கு நிழலாக இருக்கிறீங்க ஐயா. அப்பா, நீங்க நிழலாக இருக்கின்றீங்க ஆண்டவரே. அவர்களை எந்த விதத்துல தோல்வி அடைந்திருந்தாலும் ஆண்டவரே, நாங்க அப்பாண்டு கூறும் பொழுது நீங்க அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை வழி நடத்துற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விட்டுதலை கொடுங்கப்பா. அப்பா, நீங்க உங்களால மட்டும்தான் இது செய்யக்கூடியதான பெரிதான அற்புதமான கிரிகைகளா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீங்க அப்பா உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க ஐயா. அப்பா, மாம்சமான
அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, அப்பா எங்களுக்குள்ள உங்களோட ஆவியை ஊற்றினது போல இந்த ஜனங்களுக்குள்ள உங்களோட ஆவியை கொடுத்து, ஒரு தேவ பயத்தை கொடுத்து, ஒரு தாழ்மையின் ஆவியை கொடுத்து, அப்பா இயேசுவின் நாமத்தினால உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியை நான் அதட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களோட வல்லமையை பொழிந்துடுங்க ஐயா. உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்கள கண்களை திறந்து அப்பா அவங்க உள்ளங்களை அப்பா ஆராய்ந்து பார்த்து அவர்களோட பாவங்களை மன்னித்து அப்பா அவங்களுக்காக ஒரு தரம் மன்னிங்க ஐயா. நீங்க மன்னிக்கிற தேவன் ஐயா. அப்பா அவங்களுக்கு நீங்க ஒரு தரம் மன்னிங்க ஐயா. அப்பா அவங்களை மன்னித்து அவங்களை உங்களோட புதிதான ஜீவியத்துக்குள்ள அவங்க புதிதான ஜீவியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து ஆண்டவரே, எல்லா விதமான அசுத்தமான ஆவியின் இயேசுவின் மூலம் அத்தட்டுகிற அவங்களுக்குள்ள என்ன எப்படிப்பட்ட நிலபுரத்துல அவங்க இருந்தாலும் நீங்க அவங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா. நன்றி ஐயா. அப்பா ஜெபமே ஜெயம் என்று கூறி இருக்கிறீங்கப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே அதுல ஜெயம் உண்டு ஐயா. அப்பா நாங்க ஒன்றோ ரெண்டு மூணு பேருக்கு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஐயா அதுல வல்லமை உண்டு, கிரிகை உண்டு, அற்புதங்கள் உண்டு ஐயா. நன்றி சாமி. அப்பா இப்பொழுது நாங்க ஒருமனப்பட்டு நித்திய வெளிச்சம் வந்து நின்று எல்லா ஊழியக்காரங்களையும் எந்த பகுதியில இருந்தாலும் ஐயா நாங்க ஒருமனப்பட்டு கேட்கிற அப்பா கேட்கும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவர். அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி அப்பா. ஆமையானவளை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு கண்டடைவீர்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே, வனாந்திரத்துல களைத்து போய் நடந்து சோர்ந்து போன இருந்த மக்களை நீங்க அவர்களை கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அவங்களை வழிநடத்தி வந்தீங்க ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இறந்து தயவு கொடுங்க ஐயா. உங்களோட தயவு அவங்க மேல் காணப்பட வேணும். உங்களோட இரக்கத்தை அவங்களை காட்டி உங்களோட தயவை அவங்க மேல காட்ட ஆண்டவரே. அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களால மட்டுமே இந்த ஆபத்துக்கு நான் ஆபத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. நன்றி 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 சாமி. செங்கடல் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவரே நீங்க அதுக்குள்ளாக போய் நீங்க அதுல இருந்து வெற்றி கொடுத்த தகப்பனே, தண்ணீரை திராசரசமாக மாற்றினவரே, இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி ஐயா. நன்றி சாமி. அப்பா கர்த்தரே வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனும் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென் ஆமெண்டரே. நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லையா? நாங்க பயந்து போயிருப்பதற்கு எங்களுக்கு தெளிஞ்ச புத்தியை கொடுத்து எங்களை உங்களுடைய அன்பினால் அணைத்து வரவழைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பனே, இந்த மக்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க எந்த விதமான நிலபரத்துல இருந்தாலும் அவங்களை விடுதலையாக்க உங்களால மட்டுமே முடியும். அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி 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 சாமி. நன்றி சாமி. அப்பா நீ நன்றி இல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நேற்று இன்று மாறானது வரை அப்பா வெளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கும்படியா கேட்டுக்கொள்றேன். எங்களோட வெளியேற பெற்ற திரத்தத்தினால் அவங்களை பாவங்களை மன்னித்து அவங்க இப்பொழுதும் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் அவங்களுக்குள்ள கொடுத்து அவங்கள் நீங்க உயிருள்ள தகப்பன் என்று காணக்கூடியதாக மோசையோட பேசி அவர் அந்த முச்செடியில கண்டது போல ஆண்டவரே இவர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க அப்பா. நன்றி 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 சாமி. இப்பொழுது நீங்க செய்து கொண்டிருக்கிறபடியா நன்றி அப்பா. ஆவியானவரே இறங்கி வாரும், இப்பொழுது வாரும், வந்து அவர்களை அவருடைய ஜீவத்தில் உள்ள எல்லா விதமான ஆபத்தான காரியங்களை விடுதலையாக்கி அவங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்தணும் ஐயா. உங்களால மட்டுமே இது செய்ய முடியும். அதுக்கு நன்றி நன்றி அப்பா. எத்தனை பேர் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலும் என்னென்ன எப்படிப்பட்ட நஷ்டத்துக்குலாம் போனாலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தை அவர்களை ஒரு போதும் வெக்கத்துக்கு போட விட மாட்டீர்கள் ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஐயா. உங்களோட வார்த்தை எங்களை ஒரு போதும் வெக்கத்துக்கு போட விட மாட்டாது. அதுக்கு நன்றி ஐயா. நாங்க கேட்கறது அதிகமாக நீங்க எங்களுக்கு கொடுத்து வர கிருபைகளுக்கான நன்றி அப்பா. நீரே எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதுக்காக நன்றி ஆண்டவரே. யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. கேட்கறதுக்கு அதிகமாக யாவருக்கும் நீங்க உங்களோட வெளிச்சத்தை காட்டி அவங்களை விடுதலையாக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தணும் ஐயா. நேற்று இன்று
நேற்றும் இன்று மாறாதே உங்களோட வார்த்தை மாறாமைக்கு இன்று மட்டும் உங்களை அழைத்து உங்களோட கருத்துல தாங்கி நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி சாமி. அப்பா, இவர்களை வழி நடத்துங்க உங்களோட சித்தத்தின்படி. அப்பா, உங்களோட கரத்துல மறுபடியும் யாவரை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த விதமான ஆபத்தான நிலவரத்துல இருந்தாலும் நீங்க அவர்களை தூக்கி விட வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறபடியா நன்றி நன்றி நன்றி. நாங்க அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு அப்பாவிலும் மேலாக வந்து எங்களை அணைத்து அவருடைய சித்தத்தின்படி நடத்தி அவருடைய அன்பின் மூலமாக அணைக்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி சாமி, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஜெபித்தவங்களை எங்கள் குடும்பத்தை எங்களுடைய திங்கத்தினர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன் ஆமேன். தங்களை ஏறெடுப்போம் தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்குடாக எங்களோடு செபிக்க எங்களோடு இணைப்பில் இருக்கிற சுகுமாரி அவர்கள். பிரைஸ் சிஸ்டர் சுகுமாரி. சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது எல்லா உலக சபை ஊழியங்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, ஊழிய குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக செபிங்க. இந்த சபைகளுக்கு இல்ல பாச சொன்ன மாதிரி ஒருமனப்பாடு உண்டாட்டும், ஐக்கியப்பாடு உண்டாட்டும், ஒரு எழுப்புதலை சபை காணணும். பூமியிலே அக்கினியை போட வந்தால் இப்பொழுது பற்றிய வேண்டும் என விரும்புறேன்னு சொன்னேன். அந்த அக்கினி பற்றி எரியட்டும். எப்படி என்ன சொல்றான்? ஒருமனப்பாட்டில்தான். அங்கே பெந்தெக்கோஸ்து நாள்ல பெருமழை ஆவியை ஊற்றினது, அக்கினி மயமான நாவுகள் வந்து இறங்கினது. அந்த ஒருமனப்பாட்டு எருசலேமில கூடி இருங்கன்னு சொல்ல அவர் தரித்திருந்தார்கள் 120 பேர். தரித்திருக்கப்போ அங்கே பிரதான ஒரு அற்புதம், வல்லமை பிறந்தது. சபைகள் விருத்தி அடைந்தது. சபைகள் ஆத்துமா அறுவடை பெரியது. வசனம் விருத்தி அடைந்தது. சீஷத்துவம் இப்படிப்பட்ட பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாங்களே அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஊழியத்தில்கள்ல எங்களுடைய ஊழியங்களுக்குள்ளே ஒரு அசை உண்டாகட்டும். அப்படியாக செபியுங்க. இந்த ஊழியங்களுக்கு விரோதமா எழும்புற உள்ளாத மனிஷிகாவி திட்டங்களும் சத்ரு சூழ்ச்சிகளையும் அடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபியுங்க. உங்களோட நான் ஒரு மனப்படைகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன். காலை வேளையிலும் கூட அருமையான ஆண்டவரே, உடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, திறப்பிலே நிற்பதற்கு, ஆண்டவரே அப்பா தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு, ஆண்டவரே தேசத்தின் கட்டுகளை அறுப்பதற்கு, ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தாவே எல்லா திருச்சபைகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே இந்த நேரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உலகத்தில் இருக்க 5 கண்டங்களிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாக, ஆண்டவரே அப்பா நீர் ஆளுகை செய்யும்படியாக, நீர் ஆளுகை செய்கிற ஆண்டவரே சபைகளாக, ஆண்டவரே நீர் கண்காணிக்கிற சபைகளாக, நீர் பார்வையிடுகிற சபைகளாக, உடைய பார்வை ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளின் மேலும் படத்தக்கதாக இந்த நாளிலே நான் ஆண்டவரே உடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்கிறேன். ஆண்டவரே பரலோக ராஜாவே, என் தேவனாய கர்த்தா, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்க தரிசனம் கள்ள உபதேசங்களும், ஆண்டவரே செல்லிப்பின் உபதேசங்களும், ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே கர்த்தா வெளிப்புற அலங்காரங்களும், ஆண்டவரே கவர்ச்சிகளும், ஆண்டவரே இப்படியாகத்தான் ஆண்டவரே சபைகளிலே ஆண்டவரே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் தேவன் வாசம் செய்கிற ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் ஆண்டவரே காண்பது அரிதாக இருக்கிறதுப்பா. என் ஆவியானவரே கர்த்தாவே, மேடைகளை போட்டு மேடைகளை கேட்ட கவர்ச்சி உடைகளை அணிந்து கர்த்தாவே ஜனங்களை கவருகிற ஆண்டவரே இந்த காரியங்களை தான் நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய எங்கள் தேவனாய கர்த்தருடைய மகிமையை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தேவனுடைய கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்ப்பது அரிதாக இருக்கிறதுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே இந்த திருச்சபைகள் எல்லாவற்றையும் என்ற ஆண்டவரே உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொடுப்பதோடு, அதை ஆண்டவரை நடத்துகிற ஒவ்வொரு மேய்ப்பர்களையும் உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஓநாய்கள் வந்து ஆண்டவரே மந்தைகளை பீறி போடும் பொழுது மேய்ப்பனவன் மலைக்கு ஓடி போவான் என்று ஆண்டவர் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையாகத்தான் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. என் ஆண்டவரே, என் அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு சபைகளையும் என் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, என் ஆவியானவரே ஒவ்வொரு ஆண்டவரே மந்தைகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. என் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களை நன்றியோடு கூட
துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. என் ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. என் அப்பாவுடைய ஆளுகை ஒவ்வொரு சபைகள் மீது இறங்க வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கத்தாவே சுவாமி, சபைகளிலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகளையும், மேட்டிமையின் ஆவிகளையும், பொறாமையின் ஆவிகளையும், எதிர்ப்பின் ஆவிகளையும், ஒருவர் ஆண்டவரை ஒருவருக்கு ஒரு விரோதமாக செயல்படுகிற எல்லா லூசிபரின் ஆவிகளையும் என் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தை கொண்டு இந்த நிமிஷத்துல நான் நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே. ரத்தத்தினால் நான் சுட்டரிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தாவே சுவாமி, எங்கு பார்த்தாலும் மேட்டிமை, பெருமை ஆண்டவரே, அகங்காரங்கள் ஆண்டவர், எந்த ஊழியங்களை பார்த்தாலும், எந்த அந்த சபைகளை பார்த்தாலும் ஒரு விதமான ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே. என் அப்பாவுடைய பிரசன்னத்தை மறந்து கர்த்தாவே ஆண்டு உலக ஜனங்களை போல ஆண்டவரே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக ஆண்டவரை காணப்படுகிறார்கள். என் ஆண்டவர், இதெல்லாம் ஆண்டவரே சபைகளை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, முழுவதும் குடித்து வெறித்து விட்டு வந்த ஆண்டவரே, உடைய ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பிரசங்க மேடைகளிலே ஆண்டவரை வாத்திய கருவிகளை இசைத்து ஆண்டவரே அப்பா தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் ஒருபுறம் ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படாத பயங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே சுவாமி, என் ஆவியானவர் இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவரை நம்முடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக்கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இப்பேற்பட்ட காரியங்களை நான் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லா பொல்லா சத்துருவின் கிரியைகளையும் முதலாவது சபைகளில் இருந்து கர்த்தாவே வெளியேற்றுங்க ஆண்டவரை. எல்லா பரிசுத்த குலைச்சல்களை ஏற்படுத்துகிற பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரியைகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்குங்க. சபைகள் ஆண்டவரை முதலாவது பரிசுத்தமாக்கப்படட்டும் ஐயா. என் ஆண்டவரே, சபைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். சபைக்கு வருகிற, திருச்சபைகளுக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு வருவதற்கு என் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். ஆண்டவரே, உலகத்திலே சினிமா ஆண்டவரே காரியங்களை இசைக்கிறவர்களை எடுத்து ஆண்டவரே அன்றைய நாளிலே ஆராதனைக்கு ஆண்டவரே ஆராதனை அலங்கரிக்கும்படியாக ஆண்டவரை போட்டு ஆண்டவரே அப்பா அங்கே இசைகளை இசைக்கிற ஆண்டவரே அந்த காரியங்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு தீட்டான காரியங்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறது. ஆண்டவரை பேர்பட்ட தீட்டான காரியங்களை இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஆண்டவரே, பயமின்றி ஆண்டவரே துணிகரமான பாவங்களை செய்துவிட்டு ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள், ஆண்டை பலிபீடத்துல ஏறுகிறவர்கள், இசைக்கருவிகளை இசைக்கிறவர்களை என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நான் ஒப்புக்கொடுக்கிறேன். அன்றே கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் இப்பேற்பட்ட பொல்லாத அந்தகார வல்லமைகளை ஆண்டே நிர்மூலமாக்குவீராக. ஆராதனை எதுவோ அதிலே சத்ருவானவன் வந்து அமர்ந்திருப்பானே தகப்பனே. இப்பேற்பட்ட ஆண்டவரை கர்த்தாவே காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். என் ஆண்டவருக்கு பரிசுத்த ஆராதனை அவசியம் அப்பா. என் ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஒரு இருதயம் அவசியம் அப்பா. என் ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஒரு சரீரம் அவசியம் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரை நாட்களில் தாறுமாறாக காணப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் அந்த பலிபீடத்துக்குள்ளே கடந்து போகலாம். யார் வேண்டுமானாலும் இசைக்கருவிகளை இசைக்கலாம். யார் வேண்டுமானாலும் மைக்கை பிடித்துக் கொண்டு 4 வார்த்தைகளை சொல்லலாம் என்ற அந்த ஆண்டவரை கத்தா ஒரு நவீன ஆண்டவர் யுகத்துக்குள்ளே ஆண்டவரை காணப்படுகிறது திருச்சபைகள். என் ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய திறப்பில இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவீராக. ஆலயத்துக்கு கடந்து போகும் பொழுது என் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாங்கள் கடந்து போகிறோம் என்று அந்த உணர்வை கொடுப்பீராக. தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை கொடுப்பீராக. ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமான ஒரு நாள். ஆலயம் என்பது என் ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஒரு இடம். ஆலயம் என்பது என் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அங்கு போகிற ஒரு இடம். கண்ணீர்கள் கவலைகள் அச்சு ஆண்டவரே அந்த இடத்திலே கர்த்தாவே என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம். அது பிரதானமான இடம், அது பரிசுத்தத்துக்குரிய இடம், அது பயத்திற்குரிய ஒரு இடம் என்று ஆண்டவர் அந்த பயத்தை, என் அப்பாவுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆண்டவரை அந்த ஆவியை என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக நான் செபிக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணீரோடு போறாங்க, வேதனையோடு போறாங்க, கடன் பிரச்சனையோடு போறாங்க, போன மாதிரியே திரும்பி வராங்க. என் ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு விடுதலை காணப்படவில்லை. முடமாக போறாங்க, முடமாக வருகிறார்கள். ஊனமாக போகிறவர்கள் ஊனமாகவே வருகிறார்கள். ஆண்டவரே, இருதயத்திலே ஊனமாக வருகிறார்கள். ஆண்டவர், இன்றைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்குள்ளே போய் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து வெளியே வருகிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக என்ன நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய ரத்தத்தினால் ஆண்டவரை சுட்டு எரிப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்கிறேன் ஆண்டவரே. எல்லா அறியாமையின் இருளையும் இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவர் அகற்றி ஓடுவீராக என நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்கிற அந்த ஆண்டவரை காரியத்தையும் மனபாரத்தையும் இந்த நாட்களில் கொடுப்பீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வயிற்று பிழைப்புக்காக அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் எழும்பி இருக்கிறார்கள். வேலை சரிவராவிட்டால் அங்கு ஊழியத்திலே ஆண்டவரை இணைகிறோம் என்கிற மாதிரி ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. விசுவாசத்திலே அடியெடுத்து வைத்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை இந்த நாட்களில் எழுப்புவீராக. ஆவியும் மணலும் இல்லாமல் இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறீரேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், ஆவியும் இல்ல அனலும் இல்ல அப்பா ஆண்டவரே. கத்த ஒன்றுமே இல்லாதபடி ஆண்டவரே கத்தாவே அப்பா அந்த சபைகள் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். என் ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவரே கத்தாவை அப்புறப்பட்டு ஆண்டவரே அப்புறப்படுத்தி ஆண்டவரே என் அப்பாவுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு க்ஷணங்களும் உணரத்தக்கதாக ஆண்டவரே, என் அப்பாவுடைய ஆளுகையை ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக எல்லா காரியங்களும் உமக்கு விருப்பமில்லாத குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவரை பேர்பட்ட விக்கிரக ஆராதனை, ஆண்டவரை மனுஷரை நம்புகிற காரியங்கள், மனுஷிக ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு இந்த நிமிஷத்தை நான் சுட்டெரிக்கிறேன். அது இயல்பொருளாகி சாம்பலாகி போகட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுகிற பயம் சபைகளிலே வரட்டும், மேய்ப்பர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, பணத்துக்காக ஊழியம் செய்யாதபடி என் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு ஊழியக்காரர்களை நாட்களில் எழுப்புவீராக நான் செபிக்கிறேன். ஆதியிலே ஆண்டவர் விசுவாசத்தில் விதைத்தவர்களுடைய ஆண்டவர் திருச்சபைகள் எவ்விதமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பசியோடு பட்டினியோடு கால்நடையாக ஊழியம் செய்தவர்களுடைய திருச்சபைகள் இன்றைக்கு ஆண்டவரை அநேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறதுப்பா, வளர்ந்திருக்கிறது ஆண்டவர். அதை நாங்கள் காண்கின்றோமே என் ஆண்டவரே. என் அப்பாவுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மீதும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் இறங்க வேணும்படியாக துதிக்கிறேன் அப்பா. என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் கர்த்தருடைய பேரில இயங்குகிற ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபைகளையும் என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஆண்டவரே, சாலோம் என்று போடுகிறார்கள், சாலோம் சர்ச் என்று சொல்கிறார், அதுக்குள்ளே சமாதானம் இல்லை. விக்டரி என்று ஆண்டவரே பா போடுகிறார்கள், அதுக்குள்ளே பிதாவே ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. பேர்பட்ட காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுப்பா. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை நிர்மூலமாக்கப்பட்டு ஆண்டவரே விசுவாசத்தில் பிள்ளைகள் வளரத்தக்கதாக, விசுவாசத்தில் சபைகள் இயங்கத்தக்கதாக, என் ஆண்டவர் அந்த இடத்திலே அசைவாடத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் ஐயா, என் அப்பாவுடைய கரம் இறங்கட்டும் ஐயா. என் ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவரே நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். பெந்தெகோஸ்தே நாளிலே என் ஆண்டவர் எவ்விதமாக வெளிப்பட்டீரோ ஆண்டவரே, அந்த வெளிப்பாட்டை, அந்த ஒரு அபிஷேகத்தை, அந்த ஒரு அனலை, அந்த ஒரு காரியத்தை என் ஆண்டவர் இந்த நாட்களே என் அப்பா கொடுக்க வேண்டும்படியாம துதிக்கரலரபா சந்தரலரபா. பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மனிதனையும் மாற்றுகிற திருச்சபைகளாக இருக்கட்டும். போன மனிதன் போன வண்ணமாக திரும்பி பாவத்துக்குள்ளே செத்து மடிந்து போவாதபடி என் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஒரு எழுப்புதலை கொடுப்பீராக. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும், ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எழுப்புதலை கொடுப்பீராக என் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இது நிமித்தம் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன். என் ஆண்டவரை நம்பும் பொழுது, என் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது எங்க அப்பா நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வசனத்துக்கு பயந்து வாழ்ந்து உமக்குள்ளே ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவரே மக்களை கொடுப்பீராக. அப்பேற்பட்ட சபைகளை கொடுப்பீராக. உடைய கரங்களுக்குள்ள எல்லாவற்றையும் என் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா ஊழியக்காரிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். எல்லா பரிசுத்தவான்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கால வேளையிலே என் ஆண்டவர் ஆளுகை செய்கிற ஒரு பாத்திரமாக நீர் ஆண்டவர் வழி நடத்த வேண்டும்படியாக உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன்.
நீங்க பொறுப்படுங்க ஐயா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமில்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. நன்றி மறுபடி sister. ஜெபித்தீங்க, ஜெபித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென், நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென், ஆமென். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சௌதரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, Sister Suva. பிரைஸ் சிஸ்டர். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது சல்வேஷன், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்னை கூட ரட்சித்திருக்கிறேன்டா. நிச்சயமாக எங்களுடைய உறவுகள், அயல்கள், பட்டணத்து ஜனங்கள், தேசத்து ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவருடைய சித்தமா இருக்க அந்த சித்த நிறைவேறத்தக்க கர்த்தர் இந்த நாட்கள்ல மனக்கண்களை திறக்க வேண்டும். குருட்டாட்ட ஆவிய, செவிட்டின் ஆவிய, விக்கிர ஆவிய, வெறுமையின் ஆவியில கடிந்து கட்டி செபிங்க. அதோடு சிரியா தேசம் முஸ்லிம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சிரியா தேசம் ரட்சிக்கப்படும். இந்த காச மக்கள் ரட்சிக்கப்படும். இந்த கமாஸ் தீவிரவாதி பிடியிலிருந்து விடுதலையாக்கணும். கர்த்தர் குமாரன்களை விடுதலையாக்கிறார். மெய்யான விடுதலை. அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அந்த மக்கள் அன்றாட அவர்களுக்கு உணவு தேவைகளை கூட பிடுங்கி எடுக்கிற அந்த கமாஸ் தீவிரவாதிகள் திட்டங்கள் நிர்மூலமாய் போகட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டி செபிங்க. கடிந்து இப்படிப்பட்ட தீவிர சிந்தனைகள் அவருடைய சொல் மகா தீவிரமாய் சென்று விடுதலை கொடுக்க, அந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யணும் என்று சொல்லி செபிங்க. உங்களோட ஒரு மனப்படுறேன். Amen, amen, amen. Yes, Lord, we thank you, Father, for this wonderful time, Lord. You have offered, Lord Jesus, to your body, Lord, to come together in unity, in oneness, as one man, Lord. As we come together, Lord, you have said, Lord Jesus, when there is unity, when there is, Lord, one can put 1,000 and 10,000 to flight in the name of Jesus Christ. Therefore, Lord, you have entitled, you have given, Lord Jesus, the power and the purpose behind, Lord, for the church, Lord, to stand in the gap, Lord, even at this very moment, Lord Jesus. I will build my church and the gates of hell shall not prevail against it. That is your very word, Lord, that you have empowered your church, empowered the witnessing power of the God of salvation to come through the body of Christ, to witness even to the very last days, Lord, that you are, Lord, making your spirit, Lord, move, Lord Jesus, mightily, Lord, upon the face of this earth, Lord, even as you have given such a mandate, Lord, upon, Lord Jesus, for the last days, Lord, that you would, Lord, increase the spirit, increase the revival ministries of the fires burning, Lord Jesus, across this, Lord Jesus, networks, Lord. Even as you have called out, Lord Jesus, Sangamam and Nitya Balicham, Lord, to go into the ends of the earth, Lord Jesus, to these 110 nations listening, Father. They are not, Lord Jesus, bumping into it as an accident, Lord. You have brought them, Lord Jesus, in a way, only the guidance of your Holy Spirit upon them as the harvest is taking place, even through these networks, Father. We thank you for that mighty favor, Lord. Father, Lord, the salvation message, Lord, even till the very last moment, Lord, you, Lord, appear in the clouds of glory. It is the church that is left behind, Lord, to be that witness, Lord, to be that entity, Lord. Bring forth, Lord Jesus, salvation message, Lord, that the harvest is plenteous, but the laborers are few, that you would send forth much more laborers, Lord, into the harvest, Lord, that this mighty words of the living God coming through the gospel of salvation will be preached, Lord Jesus, even as you have said, Lord, right to the ends of the earth, Lord. Then will I come. Until then, Lord, this is the only way in which, Lord, you are even, Lord Jesus, hesitating, Lord Jesus, at the coming, so that many would, Lord Jesus, coming into the hope of salvation and not perish, in the name of Jesus. Therefore, I thank you, Father, even as, Lord, you have given us, Lord, that witnessing power, that witnessing spirit, Lord, upon the body, upon every single witness, Lord, that is a believer, Lord, who would, Lord, ignited by your power and your presence upon their hearts and lives, Lord Jesus, and challenged upon their hearts, Lord, even as they hear the messages that go on, Lord Jesus, through these networks, and every other church, Lord, stands behind the
pulpit, Lord, upon the preachers that preach Lord Jesus, the unadulterated word of God coming through the truth, the salvation messages that come through, Lord, that many will be, Lord, drawn by your Spirit, Lord, into your kingdom, Father. We thank you for that, Lord. There's nothing impossible with you, Jesus, but you have required this, Lord, upon the hearts of the people that are, Lord, already tasted you and known this way of salvation, Lord, as a mandate upon their hearts and lives, Lord, to be witnesses unto me. You said, Lord, therefore, Lord, we take this challenge. We, Lord, share that message. We share, Lord Jesus, the burden of salvation to come upon many believers, Lord Jesus, as they would, Lord Jesus, pass the message or share that very burden of salvation upon for the souls, Lord, upon their hearts and lives. Now I pray, Lord, for many that are lost, Lord Jesus, many, Lord, across the tribes and the nations and the languages, and many, Lord, in different parts of the world, Lord, and especially, Lord, oh God, even as it's been mentioned, Lord, even in Gaza, Lord, that the people have been suffering, Lord, in many ways, Lord. They are your creation, Lord Jesus, that they will, Lord, open their eyes of understanding, oh God, even as you have already revealed yourself in many ways, Lord, coming through the clouds of glory, witnessing, Lord Jesus, with your power and your presence. You have not forgotten them, Lord. You are, Lord, still, Lord Jesus, alive in the, and Lord, with your presence, Lord, revealing, Lord, and mightily, Lord Jesus, blessing them, protecting them and keeping them and bringing them out, oh God, of the bondage. The enemy, Lord Jesus, has, Lord, behooved to do this way, Lord. But the church is standing in the gap, and we are praying, Lord Jesus, as we, Lord, stand as one man, Lord, because you have said, Lord Jesus, only when we pray, turn from our wicked ways, then will you hear our prayers, according to 2 Chronicles 7:14 that I already mentioned, Lord, and prayed before, Lord. I bring it, Lord, into our remembrance. We bring it, Lord Jesus, as a word of the living God. Decree and declare that very word, Lord Jesus, that you would bring it to pass, Lord, even upon the people in Gaza, Lord, as we turn, Lord Jesus, upon, Lord Jesus, these people, Lord Jesus, to turn against, Lord Jesus, all the weapons that is formed against us, Lord. Oh, Father, you have said, Lord Jesus, especially upon the servants of the Lord, no weapon that is formed against you shall prosper, and I will judge and I will condemn. And this is the heritage of the children of the living God, the servants of the living God. And we thank you for that, Master, even as we, Lord, stand together, Lord, in much of a power and the purposes, Lord, that you would fulfill, Lord, as your church, Lord, stands in the gap and prays over these messages or prays over this request that is been going on, Lord. We thank you for the protection that is upon Israel, the land of Israel, the God of Israel, who has promised, Father, right to the very end, oh God. Nothing can bypass you, Lord. That is the very living God who has said that, Lord, till the very last end, Lord Jesus, not a single iota, not a single dot will fail, Lord, from the word of the living God, that you are the only one, Lord, oh God, has the final say and final authority upon this world, the universe that you created, and the people that you created and put upon the different nations, Lord. And first of all, Lord, how you came through for the land of Israel, that you have chosen out the way that you have done it, Lord. It behooved you to do it, oh God Almighty. Therefore, Lord, we pray for the peace of Jerusalem. We pray for the land of Israel, for the protection of Israel. Come, Lord Jesus, and assign the way you have done it, Lord, with your protection and mighty favor upon them, oh God. And we thank you, Father, and also pray, Lord, for the other nations, Lord Jesus, that are you have created, Lord, even the Middle Eastern nations, Lord. And Lord, all the Middle Eastern nations, including Syria, that is being bombarded right now, Father. Oh, Father, all the Muslim nations, Lord, we bring them to you, Lord, in the Middle Eastern countries, Father. They belong to you. You created them. There's a plan and a purpose in which you would, Lord, do what you have to do, Lord. Many, Lord Jesus, would come into the kingdom, oh, Father, through the salvation mission that they have already, Lord, you have been revealing to them, Lord Jesus, in their visions and dreams, acknowledging you as their Lord and their Savior, Lord. And we thank you for that, Lord, for the many ways you are bringing them into your kingdom, Lord. And the harvest is taking place in the Middle Eastern countries. We thank you for that, Lord. We pray, Lord, and remember, Lord, Sri Lanka, Lord Jesus, at this very moment, oh God, especially, Lord, in Jaffna, Lord, how they have been taken down, Lord, with the enemy's lies upon them, Father, Lord, oh, Lord Jesus, that they have been blinded, Lord Jesus, especially, Lord, with the nations that have been, Lord, coming under the idolatry, Lord Jesus. Lord, I pray, Lord, that this, Lord, will crumble and fall and become, Lord Jesus, plain before you, Lord, according to your word, Lord, that you have said, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord, that this mountain shall
crumble and fall and become plain. And that's what you have already decreed and declared, Lord Jesus, to Zerubbabel, Lord, through Zechariah 4:6. And we decree and declare that upon Lord Yalpanam in Japhna, Lord, that this will, Lord, crumble and fall and become plain and open up their eyes of understanding. Break that barrier, Lord. Break that demonic hell and death over their lives, Lord. Their souls will not be deceived, but, Lord, come into the knowledge of your salvation, Lord. Bring forth, Lord, mighty resurrection power of the living God that would reveal yourself, Lord, in their visions and dreams. Bring them out of, Lord Jesus, bondage and darkness, and open up, Lord Jesus, the floodgates of heaven to open up above them, Lord. The clouds of heaven to open up above them, Lord. Bring them the message of salvation, Lord. Mightily pour down with your grace and your mercy upon them, Lord. I thank you for that, Lord. There's nothing impossible with you, Jesus. Father, I pray, oh God, that even as you have started some kind of a revival, Lord, in the southern part of the nation, Lord, among the Sinhalese people, oh God, there's so much going on, where you are now, Lord, working in a miraculous way by the Buddhist people, oh God. We thank you for that, Lord. We thank you, Lord. You're opening their eyes of understanding. You're making a difference in the parts of the Sinhalese speaking people, oh God, among the Buddhism and all the rest of them, Father, that you are bringing them, Lord, droves of people into your kingdom, Lord, in Sri Lanka. We thank you for that, Lord, that this will ignite, Lord Jesus, right up to the north as your spirit moves in Jesus' name. And I thank you, Father, for India, Lord, for the persecuted church, Lord, and also in China, Lord, and all the rest of the countries of the world, Lord, that have been going underground because of persecution, Lord. Lord, I pray, Lord, for mighty protection upon them, Lord. And I thank you because they are still standing still and seeing the salvation of God and standing as tall because you are the God who have come. And Lord Jesus, may the church stand still and strong because you are the God, the mighty God, who have given them that word and keeping them strong to make a difference in days of the ministry that is going on in these parts of the world. And I thank you, Lord, for the rest of the nations, Lord Jesus, that you are igniting your fires, Lord, revival fires burning upon them, the church to be standing still and strong and knowing, Lord, how you are preparing, Lord, unto yourself, Lord Jesus, a core of people, Lord, that you would call them your body, the ones that you have called out as the bride of Christ, that they would make a difference, Lord, in these churches and the lands you have called them out, oh God. Pray for the leadership of these lands, Lord. Somehow, Lord, you make a difference upon these men, Lord, that you have called out, Lord, as the leaders of the land, Lord Jesus. We pray, Lord Jesus, even for Canada, for the United States, Lord, and all the rest of the leadership that is now been, Lord Jesus, bombarded with so many other things, Lord, with industrial and all the other economic conditions, Lord Jesus, that they will not be blinded by enemies, Lord. They would open their eyes to see, Lord, there's a God who is in control. There's a God who has the final say about all of this, and he's the one who reigns supreme, and he's the one who has asked us to be stand still and see that he's God. Be still and know that I am God, you have said, Lord. We will stand still and see the salvation of God because of that. We thank you, Father, because you have made your church strong. That is what we are about, Lord. And that is why you said, Lord, Father, I will build my church and the gates of hell shall not prevail against it. We thank you, Father. Now we pray, Lord, for many that have been listening, many that have been, Lord Jesus, touched by your spirit, Lord, through what's going on, Father, through the nations of the world, Lord, as they have been, Lord, the church, Lord Jesus, have a responsibility, Lord, in bringing these people, Lord Jesus, and the unction and the anointing and the power of the Holy Spirit working through them, Lord, moving through your spirit, oh God, even as you're doing through these networks, Sangamam to Nitya Valicham, Father, even as they are, Lord, listening in 110 nations, Father, as they have been brought, Lord, into the harvest of your souls. Thank you for the salvation, Lord, that is bringing upon, Lord Jesus, the messages to work upon the hearts and lives, Lord, and they are coming and calling you, Lord, coming you and calling you as the Lord and their Savior of their souls, and bringing upon themselves the mighty salvation that you are pouring upon them, Lord. Thank you for end days ministry and the revival fires to burn, Lord, bringing up, Lord, much of the revival to go on, Lord. Revival starts first, Lord, within every one of us, Lord. When it starts within us, Lord, then it will ignite us fire upon the church, upon the communities, upon our families first, Lord, and our children and our children's children, Lord. And you will make a difference because of what it burns within our own hearts, Lord. And it will ignite all around us, Lord, when it does that. We thank you, Master.
There's nothing impossible with you, my Jesus. Therefore, Lord, as you have required us, Lord Jesus, we stand in the gap as a church. We stand in the gap as witnesses, Lord, Lord Jesus, repent over many, Lord Jesus, upon the communities that we represent, Lord, upon the churches that we represent, Lord Jesus, to come before you, Lord, and upon our families that we represent, Father, and humble ourselves, Lord, and turn, Lord Jesus, from the wicked ways. Repent, Lord Jesus, and come before you, Lord, and ask of you, Lord, to make that difference, Lord, because of salvation that you would pour out because of when we repent and we ask of you, Lord, and we do that, Lord, the only way in which you have asked us to, Lord Jesus, to turn around, Lord Jesus, and heal our land, Lord. So we thank you for that. In the name of Jesus, we pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister. God bless you.